Hello guys, தமிழ்நாடு E-Sevai மீடிய Francise ID Wallet recharge பண்றது எப்படின்னு பார்க்கலாம். browserல TN-EGA ன்னு சர்ச் கொடுக்கிறேன். வரக்கூடிய லிஸ்ட்ல tn.gov.in இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல துறை உள்நுழைவு இருக்கு. துறை உள்நுழைவு வந்து Francise ID, பயனாளர் உள்நுழைவு வந்து பப்ளிக் ஐடி. துறை உள்நுழைவுல போகிறேன். என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஆல்ரெடி சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் டைரக்டா கேப்சா மட்டும் டைப் பண்ணி லாகின் கொடுக்குறேன். E-Sevai ஐடி லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வேலட் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு அமௌண்ட் இங்க டைப் பண்ணணும். நான் இங்க என்னோட மொபைல் நம்பரை டைப் பண்றேன். ரீசார்ஜ் அமௌண்ட் 500 டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோல please do not close or log off this window. Have you verified all details are correct or not? ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துடும். பாப்அப் ஸ்லாஷ் பிளாக் ஆன் திஸ் பேஜ் வருது. இதை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் அலோ பாப்அப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். திரும்ப சர்வீசஸ் பேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலட் ரீசார்ஜ் பேஜுக்கு வரேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு அமௌண்ட் டைப் பண்ணி இப்ப சப்மிட் கொடுக்குறேன். பாப்அப் விண்டோ பிளாக் ஆகாம ஓபன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வேலட் அமௌண்ட் வரும். அதுக்கு கீழே நீங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே ஸ்கிரீன் சைஸ் பெருசாக்கிறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண போறீங்க ஆப்ஷன் வரும். கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங் வந்து உங்களுக்கு எதுல விருப்பமோ அதில் நீங்க பண்ணிக்கலாம். நான் என்னோட டெபிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ண போறேன். கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு அதோட மந்த்தையும் இயரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்டோட சிடிவி நம்பரை டைப் பண்றேன். அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்றேன். ஃபைனலா மேக் பேமெண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சாரி யுவர் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் could not be processed due to an amount limit or unsupported card type. Kindly use an alternate payment option வருது. இங்க என்ன சொல்றாங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும்னா ரூபே கார்டுல தான் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னோட கார்டு பாத்தீங்கன்னா விசா கார்டுன்றதுனால இந்த பேமெண்ட் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலா வேற பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். என்னோட பேங்கை செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்றதுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீயும் ஜிஎஸ்டியும் சேர்த்து 505 ரூபாய் 90 பைசா வருது. ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுக்குறேன். இதை அடுத்து நெட் பேங்கிங் பேஜுக்குள்ள போகுது. இந்த இடத்துல நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறேன். இது பர்சனல் பேங்கிங்கா இருந்தா பர்சனல் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கார்பரேட் பேங்கிங்கா இருந்தா கார்பரேட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்கை பொறுத்து அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. என்னோடது பர்சனல் பேங்கிங். நான் அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்றேன். என்னோட அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்னோட அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் டைப், பிரான்ச், என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வருது. கீழே அமௌண்ட் வருது. கன்ஃபார்ம் கொடுக்குறேன்.
இப்போ என்னோட மொபைலுக்கு ஓடிபி வந்தது. அந்த ஓடிபியை டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து பேப்பரா போகல, அதனால சென்ட் என்கிட்ட கொடுக்குறேன். இப்ப பாருங்க சக்சஸ் போட்டு இதோட டிரான்சாக்சன் சக்சஸ் போட்டு சிஎஸ்சி டிரான்சாக்சன் ஐடி நெட் பேங்கிங் ஐடி போட்டு ஓகே வருது. இந்த இடத்துலயே ஷோ ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வேலட் ரீசார்ஜ் பண்ணதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும். இப்போ என்னோட வேலட் அக்கௌண்ட் ரீசார்ஜ் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ் பேஜுக்கு திரும்ப போகிறேன். இப்ப பாருங்க என்னோட வேலட் அமௌண்ட்ல 500 ரூபாய் ரீசார்ஜ் ஆகி இருக்கு நீங்க பாக்குறீங்க. அடுத்து ரீசார்ஜ் பண்ணதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுவீங்களா, அந்த ரெசிப்டையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க வேலட் ரீசார்ஜ் பண்ண ரெசிப்ட்ல சிஎஸ்சி டிரான்சாக்சன் ஐடி, டிரான்சாக்சன் டேட், பேங்கிங் பேமெண்ட் ஐடி, சென்டர் நேம், சென்டர் கோட், கவுண்டர் ஐடி, ரீசார்ஜ் அமௌண்ட் எல்லாம் போட்டு ஒரு ரெசிப்ட் வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு TN-ESevai Francise IDல வேலட் ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு பாத்தீங்க. அதுல வரக்கூடிய இஷ்யூஸ சால்வ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.